இப்ப கிருஷ்ணர் அந்த உள்ள நுழையிறார் கைலாயத்துக்குள்ளே. நுழையும் போது விஷயம் வந்துருத்தேன்னா முன்னாடியே கேட்டு வச்சிருந்தானே கிருஷ்ணன் எப்போ வருவார் இதோ வந்துட்டார் கிளம்பிட்டார் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் தாண்டியாச்சு, உத்தராகண்ட் தாண்டியாச்சு, டிபெட்குள்ள நுழைஞ்சாச்சு, அப்படி நுழைஞ்சாச்சு, மானசரோவர் தாண்டியாச்சு, இதோ வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டான், நேர கண்டாகர்ணன் பக்கத்துல ஒரு ரிஷி இருந்தார். அவர் குத்தி திரிசூலத்துல சஜக் ஒரு குத்திட்டு அந்த திரிசூலத்தோட இருக்கக்கூடிய ரிஷியை நேர கொண்டு கிருஷ்ணர் கிட்ட சமர்ப்பிச்சு, இதோ உங்களுக்கு படையல். கிருஷ்ணர் பயந்து போயிட்டார். இதுன்னு பெரிய கையில் ஒரு பெரிய கிரைம் சீன் மாதிரி இருக்கு. இன்னும் விட்டா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சாக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவார் ரிஷியை சுற்றி. எதுக்குப்பா இங்கே வந்திருக்கேன், உன்னை பார்த்த உடனே ஏதாவது சம்பாவனை பண்ணணும்னு நினச்சேன், இதோ ஒரு ரிஷியை பிடிங்கோ அப்படின்னாரு. கிருஷ்ணனுக்கு இந்த ரிஷியெல்லாம் வேண்டாப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மோட்சம் நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதே. பின்ன இந்த ரிஷியெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறேன், இந்த பிள்ளை கரியெல்லாம் நான் கேட்பதே கிடையாது, ரிஷி கரியெல்லாம் நான் கேட்கறது கிடையாது, நீ எனக்கு பக்தியோட வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். எனக்கு மோட்சம் கொடுப்பேளா, உமக்கு கொடுப்பேன், சேர்த்து இந்த ரிஷிக்கும் கொடுத்துட்றேன், ஏன்னா இந்த ரிஷியை வேற நீர் கொன்னு வச்சிருக்கீர் எனக்காக அப்படின்னு. அதனால பிணமாக இருந்த ரிஷிக்கும் பிணத்தை கரியாக கொடுத்தவருக்கும் ரெண்டு பேருக்கும் மோட்சம் கொடுத்திருக்கார். பிணமாக இருந்த ரிஷிக்கும் கொடுத்திருக்கார், பிணத்தை எடுத்துன்னு வந்த கண்டாகர்ணனுக்கும் கொடுத்திருக்கார். அந்த அளவுக்கு கண்டாகர்ணனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான பக்தி என்கிட்ட இருக்கா. பெண் பிள்ளை கேட்கிறான், இது ஒரு பைத்தியக்கார பக்தி இல்லையா, அதாவது இது இப்படி இருக்கணும்னு யாரும் சொல்லல, அந்த அளவுக்கு கிருஷ்ணர்கிட்ட அவர் பக்தி இருந்துதான். ஒரு காலத்துல வெறுத்தவர் அப்படி மாறிவிட்டார். பல பேர் பகவானை வெறுத்தவா அப்படி மாறினா நல்லா இருக்கும். அதனால இந்த இடத்துல சொல்றார், பிண விருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே, பிண விருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே. பெண் பிள்ளை சொல்றா. அடுத்தது, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. க்ஷத்ரபந்துன்னு பந்துன்னா என்ன, பந்துன்னா என்ன சார், ஃப்ரெண்டு சார், ஃப்ரெண்டுக்கு தோழன், நீ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டுக்கு பந்துன்னு அர்த்தம். க்ஷத்ர அப்படின்னா க்ஷத்ரிய குணமுடையவன், க்ஷத்ரியன், போர் குணம் கொண்டவன், நாட்டை காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய போர் குணம் கொண்டவன், க்ஷத்ர குணம் கொண்டவனுக்கு க்ஷத்ரியன் என்று பெயர். பந்துனா ஃப்ரெண்ட், க்ஷத்ரனா க்ஷத்ரியன், க்ஷத்ரிய பந்து க்ஷத்ர பந்து அப்படின்னா க்ஷத்ரியாளுக்கு ஃப்ரெண்ட், அதுதான் இல்லை. பந்துனா ஃப்ரெண்டு, க்ஷத்ரனா க்ஷத்ரியன், க்ஷத்ர பந்துனா க்ஷத்ரியாளுக்கு எவன் எதிரியோ அவனுக்கு க்ஷத்ர பந்துன்னு பேரு. என்ன சார் இப்படி இல்லை, நேர்மாறா ஒண்ணு இருக்கு. இது நம்ம பேச்சு வழக்கத்தையே வச்சுருக்கோம். ரெண்டு பேர் அப்படி அப்பா அரண்டு போற மாதிரி சண்டை போடுறா ரெண்டு பேர். ஐயோ பயமா இருக்கு பார்க்கக்கூடிய நமக்கு, இப்படி சார் முடியும். கடைசியில் ஒருத்தர் பார்த்தார், இவரோட பேசி பிரயோஜனமே இல்லை, சரி விடுறா நீ நன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நன்னா இருன்னா என்ன அர்த்தம், நன்னா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுறதா? இப்போ நன்னா இருன்னு சொன்னா எப்படி நன்னா இருக்க கூடாதுன்னு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ, க்ஷத்ரியர்களுக்கு எதிரிய க்ஷத்ர பந்துன்னு சொல்லிடணும். புரியுறதா? அந்த காலத்துல யாரையும் எதிர்த்து தப்பா சொல்லிடக்கூடாது. இப்போ கல்யாணத்துக்கு நிறைய பேர் வரோம், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தரை பார்க்க போறோம். ஐயோ அவருக்கு பேச்சுனா வாய் இவ்வளவு நீளம், யாரையாவது ஏசி பேசிகிட்டே இருப்பார். இன்னொருத்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், அவர் வந்துட்டாரா, வந்துட்டு இருப்பார், வராரு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோடனே அவர் உள்ள வருவார், அவர் கிட்டக்க வருவார், நான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேனே ரொம்ப நல்லவர்னுட்டோ, அவர் தான் இவர். அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம அப்படிலாம் நல்லவரே கிடையாது. அந்த நல்லவர் அப்படிங்கிற வார்த்தையில ஏதோ என்ன நடுவுல கொஞ்சம் பக்கம் காணமா, அதுல ஏதோ கொஞ்சம் ஆழ்பொருள் ஒண்ணு இருக்கு. அதனால க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தர் தான், க்ஷத்ரியர்களுக்கு எதிரியாக இருந்தான். க்ஷத்ரியர்கள் இவனை விரட்டி அடிச்சுட்டான் ராஜ்யத்திலேருந்து. இவன் காடுகள் தோறும் திரிந்து வந்தான். திரிந்து வரக்கூடிய தருவாயில இவன் ஒருத்தருக்கும் உபயோகமாவே இருந்ததில்லை. அவன் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டான், சமுதாயத்துக்கு நாம் ஒரு விதத்திலும் உபயோகமாக இருக்கக்கூடாது, we should never be beneficial to the society அப்படின்னு இருந்தான். அப்போ அந்த காட்டில் திரிந்து கொண்டிருந்த க்ஷத்ரபந்துவின் பக்கலாக ஒரு மகரிஷி வந்துட்டு இருந்தார். அவர் மேலேயே பார்த்துன்னு வந்தார். கீழே இருக்கக்கூடிய குவிக் சாண்டை பார்க்கல, அப்படியே உள்ளுக்குள்ள காலை விட்டுட்டார். அப்படியே இழுக்கிறது உள்ள அவரை போட்டு, இன்னும் நீங்க அசைது இன்னும் இழுக்கிறது. அவர் யாராவது காப்பாத்தினா கூட அந்த ரிஷி கூக்குரல் இட்டார், ஆரேனும் உண்டோ என்னை ரட்சிப்பதற்கு. இங்கோ ஒத்தருக்கும் உபயோகமா இருக்கக்கூடாதுன்னு க்ஷத்ரபந்து இருக்கான். அவன் காதல விழுறது, காப்பாத்துறதுக்கு யாராவது இருக்கலான்னு அவர் காதல விழுறது. ஆனா இவன் தான் சங்கல்பம் வச்சுட்டு இருக்கானே ஒருத்தருக்கும் உபயோகம் பண்ணக்கூடாதுன்னு.
எதேச்சியா அன்னைக்கு அவனுக்கு என்ன எடுத்து பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு மேல இருக்கக்கூடிய உத்திரியத்தை தூக்கி போட்டான். ரிஷி பிடிச்சுட்டே இழுத்து கரைக்கு வந்து விட்டார். வந்த ரிஷியை பார்த்து, நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீங்க ஏதோ தோணிடுத்தோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ரிஷி அவன் கையை பிடித்தார். அப்பா, நீ திருந்தி வந்திருக்கேன்னு சொன்னா எனக்கு தான் பெருமை, கிட்டக்கவான்னு சொல்லிட்டு காதுல 3 எழுத்து சொன்னார். 3 எழுத்து தான் கோ வின் த. கோ விந்த, கோவிந்த நாமத்தை சொன்னார். இதை நீ கற்றால் வெற்றி பெறலாம். அது எப்படி சொல்லலாம்? கோ வின் தா. புரியுறதா? இப்ப இளைஞர்களுக்கு சொல்லணும்னா யூ கோ, நீ போ, வெற்றி பெறுவாய், வின் டா, கோவிண்டா வச்சுக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சது கோவிந்த சொன்னார். இதுக்கு 3 எழுத்து. அந்த வார்த்தையை சொன்னபடியால க்ஷத்ரபந்துவுக்கு எண்ணம் மாறி அவன் பெருமாளை பஜித்து மோட்சம் சென்றான். க்ஷத்ரியர்கள் ஒதுக்கி வைத்த ஆள், சமுதாயத்துக்கு ஒரு விதமான தொண்டும் செய்யவில்லை. ஆனால் ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தால் அவன் 3 எழுத்தை பெற்று மோட்சம் சென்றான். தேசிகன் எடுக்கிறார், பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தஹ பகவான் தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். தொண்டரடிப்புடி ஆழ்வார் எடுக்கிறார், மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திரபந்துவும் அன்னே பராங்கதி கொண்டு கொண்டான். பழந்தமிழ்ல க்ஷத்ரபந்து, க்ஷ வார்த்தை கிடையாது, அதனால க்ஷத்ரபந்துக்கு பதிலாக கத்திரபந்தும்பா. கத்திரபந்துவும் அன்றே பராங்கதி கொண்டான். க்ஷத்ரபந்துக்கு கூட மோட்சம் கிடைச்சதே. தேசிகன் எடுக்கிற க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சாரியாக விதிசிவமுகாக ஸ்வாதிகாரோபருத்தாக மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாதிருஷேத்வம்னு எடுக்கிறார். அதனால் அந்த பெண் பிள்ளை சொன்னா, க்ஷத்ரபந்து மாதிரி கொடியவனாக இருந்து ஆச்சாரிய சம்பந்தத்தால் திருந்தக்கூடிய அளவுக்கு பாக்கியம் பெற்றவளா நான் 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே சொன்னாளா. அடுத்தது அந்த பெண் பிள்ளை சொல்லிண்டே வரா. அடுத்தது யாரெல்லாம் ஞாபகப்படுத்துறா பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அடி வாங்கினேனோ கொங்கிற் பிராட்டியை போலே. சுமதி அப்படிங்கிறவோ கொங்கு தேசத்தை சார்ந்தவள். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இதெல்லாம் இருக்கக்கூடிய கொங்கு தேசத்தில் இருந்தவள் இந்த சுமதி. ரொம்ப அங்க வறட்சி வந்து விட்டது என்பதற்காக குடும்பத்தோடு இவர்கள் காவேரி கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போதுதான் ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்தில் பல பல சிஷ்யர்களோடு நல்ல வழியில் எல்லோரையும் வைணவத்தில் செலுத்தி கொண்டு வந்தார். இந்த பெண்மணி என்ன பண்றா, ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இந்த ஜீவாத்மா பெருமாள் கிட்ட போனோம், ஆஹா ஓஹோ இப்படிதான் பல சந்தேகங்கள் இருந்தது. ஒரு நாள் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தின் வீதி வழியாக வரும்போது நேர போய் விழுந்து சேவிச்சுட்டா. மேல கூட நிமிந்து பார்க்கல. பெரியவர், அவர் எப்பேற்பட்ட ஞானி, சன்னியாசி, துறவி, மகாஜானி, அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திரள் வந்துட்டான். கீழே பார்த்துட்டு இருக்கா. திருவடி, ராமானுஜருடைய திருவடியே பார்த்துட்டே அவ கீழே விழுந்தபடியே சேவிச்சுட்டு இருக்கா. என்னம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவ சந்தேகத்தை கேட்கிறா. மேல கூட நிமிந்து பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோ, மேல கூட நிமிந்து பார்க்கல, கீழே இருந்தபடியே சந்தேகத்தை கேட்கிறா. இது அஷ்டாட்சரத்துல கேட்கிறா, துவயத்துல கேட்கிறா. அவர் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியணும், ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன், எல்லாம் கேட்டதெல்லாம் மறந்து போறதே. நம்ம கேள்வி அவ கேட்டிருக்கா, கேட்டதெல்லாம் மறந்து போறதே அப்படின்னு அவ கேட்டிருக்கா. அப்ப ஆச்சாரியன் பார்த்தார், கவலைப்படாத, நீ கேட்கும் போது உனக்கு புரியுறது, அனுபாவியமா இருக்கு, கேட்ட உடனே மறந்து போறது இல்லையா, பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கினார். தன்னுடைய பாதுகையை கொடுத்தார். எப்படி ராமன் தன் பாதுகையை பரதனுக்கு கொடுத்தானோ கொடுத்தார். இந்த பெண்மணியும் பாதுகையை தன் தலையில் தரித்து வீட்டுக்கு சென்று ஆராதனம் செய்து வந்தாள். கொங்கு தேசத்தில் வறட்சி இருந்த பகுதி செழிப்போடு இருந்து செழிமை பெற்று வந்த உடனே குடும்பம் அப்படியே மாறி போயிடுறது கொங்கு தேசத்துக்கு. ராமானுஜருக்கு அந்த சமயத்துல தான் பிற்பாடு அந்த அதிராஜேந்திரன்கிற சோழ தேசத்து ராஜாவினுடைய அந்த தீவிர விஷ்ணு துவேஷத்தால் அவர் சோழ தேசத்தை விட்டு கர்நாடகத்துக்கு போக வேண்டிய அவசியகத்தை. சிஷ்யர்களோடு இந்த கொங்கு தேசம் வழியா போற. ராத்திரியானா ஒரு இடத்துல தங்கணும். ஒரு குடிசில் இருக்கு, வெளியில திண்ணை இருக்கு. சிஷ்யர்கள் ராமானுஜர் போய் உட்காந்துங்கன்னா இந்த வீட்டுல இருக்கலாமா அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். அப்ப யாரு வீட்டு பாருங்கன்னு சொன்ன உடனே ஒரு பெண்மணி வரா. யாராவது பெரிய பக்தர்கள் வந்திருக்கா? ஆமா இருங்கோ, நான் உள்ள ஒரு பூஜையை முடிச்சுட்டு வரேன்னா. உடனே ராமானுஜருக்கு பையன், இவ யாருக்கு பூஜை பண்றான்னு தெரியல, ஒருவேளை இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறாளோ என்னவோ, நீ போய் பாரு சிஷ்யர்களே, அந்த துவாரம் வழியா இவ யாருக்கு பூஜை பண்றா பாருங்க.
இவ பண்றா. அழகான 2 பாதுகைகளுக்கு ஆராதனம் பண்ணின்னு வரா. ராமானுஜருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள். அவர் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கல இந்த பெண்மணி யாரு, பாதுகை கொடுத்தோம்லாம் தெரியாது. ஐயோ, யார் பாதுகைன்னு தெரியாது. சம்பந்தமே இல்லாதவருடைய பாதுகையாக இருந்தால் வைஷ்ணவத்துவம் போயிடுமே, அந்த மறந்தும் புறம் தொழா மாந்தர் என்கின்ற எண்ணம் போயிடுமே, பரமைகாந்தித்துவம் போயிடுமே. அந்த பெண்மணி வெளியில வந்த உடனே யாருக்கு ஆராதனம் பண்றான்னு கேட்கலாம். பெண்மணி வெளியில வந்தா இருட்டு, மழை கொட்டின்னு இருக்கு, யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணியை நாசூக்கா கேட்கிறா, ஆமாமா நீ யாருக்கோ ஆராதனம் பண்றிய, அது யாருடைய பாதுகை? அவ சொல்றா, எங்க குரு, எங்க ஆச்சாரியனுடைய பாதுகை. யாரு உங்க ஆச்சாரியன் அப்படின்னு இவ கேட்கிறா. இவாளுக்கு அவ யாருன்னு தெரியல, அவளுக்கும் இவா யாருன்னு தெரியல, இருட்டு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் தான் எங்களுக்கு ஆச்சாரியன் அவ சொல்றா. சொன்ன உடனே இவாளுக்கு ஒரு சந்தேகம், இது வேற ஏதாவது ராமானுஜரா இருக்குமோ, 2.0வா இருக்குமோ. அந்த ராமானுஜருடைய பாதுகையை தான் நீ ஆராதனம் பண்றேன்னா அவருடைய திருப்பாதங்களை நீ சேவிச்சிருக்கியா? சேவிச்சிருக்கேன் சுவாமி, நான் மேல நிமிந்து கூட பார்த்ததுல சேவிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கோமே, எங்க பாதங்கள் யாராவது அவரது மாதிரி இருக்கா? அவ கையில விளக்க வச்சுட்டே தேடின்னு வந்தா, பாதங்களை பார்த்தோம்னா இதுதான் நான் சேவிச்ச பாதங்கள்னு சொன்ன உடனே ராமானுஜர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த பெண்மணி பல நாட்கள் வீட்டில் ஆராதனம் செய்து வரும்போது அவ அந்த பாதுகைகள், அவ மாமியார் இதெல்லாம் ஒத்துக்கல. நான் சொல்லியிருக்கேன் அந்த காலத்துல அந்த ரிலேஷன்ஷிப்லாம் டஃப். அந்த மாமியார் இதெல்லாம் ஒத்துக்கல. நீ எதுக்கு இந்த பூஜை எல்லாம் பண்ற? யார் அந்த சாமி? சாமியா ஆசாமியா? எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாமியார் கேட்கிறா. பாவம் இந்த பெண்மணி, இவள் கொங்கு தேசத்தை சார்ந்தபடியால் கொங்கிற் பிராட்டி என்று பெயர். அவ மேல பரண்ல வச்சிருக்கா இந்த பாதுகைகளை. மாமியார் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா, இவ இன்னமும் மேல போயிட்டு வரா, 1/2 மணி நேரம் ஆகி கீழே வரா, யாரோ அங்க இருக்கான்னு சொல்லிட்டு படியேறி ஏறி பரண்ல போய் பார்த்தா ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கிறதாம். முன்னாடி அடிச்சிருக்கா இந்த கொங்கிற் பிராட்டிய. யாருன்னு சொல்லுன்னு அவ வாயே திறக்கல. இப்ப காமிச்சுட்டாரா, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ரொம்ப பிரைவேட்டா இருக்கணும். ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது. மந்திரத்தை வாய் திறந்து சொல்லக்கூடாது. அடி வாங்கினாலும் பரவாயில்லேன்னு இருந்தாளா? அந்த அளவுக்கு வைராக்கியம் எனக்கு இருந்ததா? அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. பெண்மணி சொல்றா, திருக்கோளூர் பெண் பிள்ளை. அடுத்தது, அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. ராமானுஜர் 120 வருஷங்கள் வாழ்ந்த ஒரு பெரிய வள்ளல். காஞ்சிபுரத்தின் அருகே ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு சென்ற, தொண்டை தேசம் தியாகம் செய்த ஒரு பெரிய மகான், சோழ தேசத்துக்கு கிடைச்ச வள்ளல் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராஜராஜ சோழனுடைய பரம்பரை, இப்ப ராஜராஜ சோழனை இப்ப எல்லாருக்கும் அவரை தெரியும். இப்ப கடைசி ஒரு 6 மாசத்துல ராஜராஜ சோழனை தமிழகம் கடைசி 1000 வருஷத்துல ஆராய முடியாத அளவுக்கு ஆராய்ஞ்சாச்சு இல்லையா? அவருடைய தங்கை வரைக்கும் போய் அவர் என்ன ட்ரெஸ் போட்டுப்பார், தலையில என்ன போட்டுப்பார், கீழே என்ன போட்டுப்பார், என்ன ஷூஸ் போட்டுப்பார், அது ஹஷ் பப்பீஸா பாட்டாவா வுட்லேண்டா, அந்த அளவுக்கு போயாச்சு. சரி, இப்ப இந்த ராஜராஜ சோழன் இருந்தார் இல்லையா, பொன்னியின், அந்த பொன்னியின் செல்வன் வாழ்ந்தது 947 to 1014 அவருடைய டைம் பீரியட். அவருக்கு ஒரு பிள்ளை ராஜேந்திரன். அதை நம்ம ஹிஸ்டரியில இதிகாசத்தை சொல்லும் போது 1ஆம் ராஜேந்திரன் சொல்லுவோம், ராஜேந்திரா த 1. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, குந்தவின்னு பேர், தங்கவத்தி குந்தவை. இந்த குந்தவிய விமலாதித்யன் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ஒரு பிள்ளை ராஜராஜ நரேந்திரன் பேர். இந்த ராஜேந்திரன்கிற பிள்ளை, 1ஆம் ராஜேந்திரனுக்கு நிறைய பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளைக்கு ராஜாதிராஜன் 1 அப்படின்னு பேர். அடுத்தது ராஜேந்திரன் 2ஆம் ராஜேந்திரன் ஒரு பிள்ளை, வீரராஜேந்திரன் ஒரு பிள்ளை. இந்த சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க, இதுல இதிகாசத்துலயும் சொல்றேன். இந்த வீரராஜேந்திரன் 1002ஆம் ஆண்டிலிருந்து 1070ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்தவன். இவனுக்கு ஒரு பிள்ளை அதிராஜேந்திரன் பேர். இந்த அதிராஜேந்திரன் 1020 1070 வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இவன் மட்டும் சோழ வம்சத்துல விஷ்ணு துவேஷம் கொண்டவன். வைணவர்களை கண்டா பிடிக்காது, பெருமாளை கண்டா பிடிக்காது. இவன் மட்டும். பாக்கி சோழர்கள்லாம் ரொம்ப நல்லவா. அதாவது அந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு அக்கா இருந்தா, குந்தவைன்னு பாக்கிறோம் இல்லையா, அவள் தன்னை ஆழ்வார்னு சொல்லிக்கிறா ஒரு கல்வெட்டுல.
பழையாறை கல்வெட்டுல தன் ஆழ்வார்னு சொல்லிக்கிறார். பல விஷ்ணு விண்ணகரங்களுக்கு நற்கொடை கொடுத்தவள் அவள். அதனால சோழர்கள்னா சிவபக்தியும் உண்டு, விஷ்ணு பக்தியும் உண்டு. ஆனா இவனுக்கு தீவிர சிவபக்தி, வெறுப்பு விஷ்ணு பக்தர்களை பார்த்தால். எப்படியாவது வைணவத்தை தலையோடு வெட்ட வேண்டும், வேரோடு வெட்ட வேண்டும், விஷ்ணு கோவில்களை இடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது அதிராஜேந்திரனுக்கு. அந்த அதிராஜேந்திரனுக்கு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா நற்கொடை கொடுக்கறத நிறுத்தினா, கிராண்ட்ஸை நிறுத்தினா, பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடிய நெல்லை தடுத்தான், பிரசாதம் பண்றதுக்கு இடம் இல்லை. இப்படி பண்ணிட்டே வரும்போது அங்க இருந்த அந்த சபைக்கு, சோழனுடைய சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு வைணவர் இருந்தார். இந்து மதத்துக்கு ஏதாவது தீங்கு வருதுன்னா நம்ம இன்னொரு மதத்துக்கே போக வேண்டாம், நம்ம மதத்துக்காராலே போறோம். நம்ம தேடி பிடிச்சு அடுத்த மதத்துக்கே போக வேண்டாம். அது என்னவோ சனாதன தர்மம் இவ்வளவு பழமையாக ரொம்ப லிபரலா இருந்தாலும் அதுக்குன்னு எதிரிகள் உள்ளே இருப்பா. இதுல ஒருவன் இருந்தான், இவனுக்கு நாளூரான் என்று பெயர். இந்த நாளூரான் என்ன பண்ணிவிட்டான், இந்த அதிராஜேந்திரனுடைய சபைக்கு வந்து, நீங்க என்னவோ நற்கொடை கொடுக்கறத நிறுத்துறேள், தத்தியோனத்துக்கு போக வேண்டிய அரிசியை நிறுத்துறேள், இதெல்லாம் பண்ணா வைணவம் கீழே போகாது. வைணவம் வேரோடு எடுக்க வேண்டும் என்றால் வேறு ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ராமானுஜர்னு பேர். அவர் கையால் நீங்க எழுதி வாங்கிடுங்க, வைணவம் ஒன்றும் இல்லை, வைணவம் பூஜ்யம், சிவபெருமானே சிறந்தவர், சைவம் தான் உயர்ந்ததுன்னு எழுதி வாங்கிடுங்க. அவர் எழுதி கொடுத்துட்டார்னா அப்புறம் ஒண்ணு நீங்க தான் ஜெயிச்சா மாதிரின்னு சொல்லிட்டார். இந்த நாளூரான் யாருடைய சிஷ்யர்னா ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானுக்கு இவர் சிஷ்யர். நாளூரான் சொன்ன உடனே இந்த ராஜா வந்து ஒரு ஓலை சீட்டு எழுதி அனுப்புறார், ராமானுஜரை சம்மன் பண்ணணும், கோர்ட்டுக்கு கூப்பிடணும். என்றைய தினம் இந்த தூதுவன் சென்றானோ செய்தியை எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் காலை வேளையில் ராமானுஜர் காவேரி கரையில தீர்த்தமாடிட்டு இருந்தார், குளித்துக் கொண்டிருந்தார். ராமானுஜர் தன்னுடைய கௌபியத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய காஷாயத்தை, துறவி இல்லையா, காஷாயத்தை எல்லாம் கழட்டி அந்த திருதண்டத்தை வச்சுட்டு சிஷ்யர்கள் பின்னாடி வெளியில நின்றுருக்கா கரையில, இவர் தீர்த்தமாட்டத்துக்காக போயிருக்கார். அந்த சமயத்துல சோழ தேசத்திலிருந்து இந்த தூதுவன் வரான். அதுல போட்டிருக்கு, ராமானுஷா நீ சபைக்கு வா, இப்படிக்கு அதிராஜேந்திர சோழன் போட்டிருக்கு. போட்ட உடனே சிஷ்யர், ராமானுஜருடைய அந்தரங்க சிஷ்யராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வானுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஏதோ இதுல தகராறு இருக்கு. என்ன பண்ணார், அந்த காஷாயத்தை அவர் கட்டிண்டார், திருதண்டத்தை அவர் பிடிச்சிட்டார். நான் தான் ராமானுஜர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ராமானுஜர் குளித்து விட்டு வெளியில வந்து பார்த்தா திருதண்டமும் காணும், காஷாயமும் காணும். என்னப்பா, துறவி சன்னியாசி கிட்ட இருந்து எடுக்கிறவா கூட இருக்காளா, நம்மளே எல்லாத்தையும் விட்டு காஷாயமும் திருதண்டமும் பிடிச்சா இதை எடுத்துன்னு போற கூட ஆள் கூட இருக்காளுன்னு சொல்லிட்டு மற்ற சிஷ்யர்கள் உடனே அடுத்த காஷாயத்தையும் திருதண்டத்தையும் எடுத்துன்னு வந்தா. அதுல கூரத்தாழ்வான் ஒரு செய்தி மற்ற சிஷ்யர்களுக்கு சொல்லியிருக்காரு, என் மீது ஆணை, ஆச்சாரியன் ராமானுஜரை இந்த நாட்டை விடுத்து வெளியில போக சொல்லுங்கோ, இங்க நிலைமை சரியில்லைன்னு சொல்லுங்கோ, என் மீது ஆணைன்னு சொல்லுங்க. ராமானுஜர் பார்த்தார், எப்போ கூரத்தாழ்வான் தன் மீது ஆணைன்னு சொல்லியிருக்காரோ கேள்வி கேட்காமல் புறப்பட்டு சென்றார். செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, உங்க போன் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த இல்ல பண்ணிருப்போம் அப்படின்னு நினைச்சுக்காது, ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கேட்கிறவாளுக்கு அது டிஸ்டர்பன்ஸ். பாவம் 4 பேர் சுத்தி சுத்தி பாப்பா யாருக்கு போன் அடிக்கிறது, அடிக்கிறவருக்கு தெரியாது, மற்றவாளுக்கு தான் அந்த போன் இது தெரியும். அதனால பாத்துக்கணும். அதனால ராமானுஜர் புறப்பட்டு சென்றார். கர்நாடக தேசம் வரைக்கும் வந்தார். கர்நாடக தேசத்துக்கு வரும்போது தான் மேலக்கோட்டை என்கின்ற மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் தங்கினார், வெகு காலம் தங்கினார். ஆனா ராமானுஜர் எத்துணை கர்நாடகத்தில் தங்கினாலும் அவர் எண்ணம் முழுக்க ஸ்ரீரங்கத்துல நிலைமை எப்படி இருக்கு, ரங்கநாதரை சேவிக்க முடியலையே நினைச்சார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், அவருடைய சிஷ்ய கோஷ்டியில மாருதியாண்டான் அப்படின்னு ரொம்ப தைரியமானவர், நல்ல ஸ்ரத்தையோடு ஆச்சாரிய பக்தியோடு இருக்கக்கூடியவர், அவரை கூட்டு சொன்னார், நீ ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்துட்டு வா, நிலைமை எப்படி இருக்கு, சோழ வம்சத்துல அந்த அதிராஜேந்திரன் இன்னும் இருக்கானா, அடுத்த சோழன் வந்துட்டானா, இன்னும் அவளுக்கு இன்னும் வைஷ்ணவ துவேஷம் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்தார். அந்த சோழ தேசத்துல இருந்த ராஜா எப்போது கூரத்தாழ்வான் கண்ணை பறித்து பெரிய நம்பிகள் கண்ணை பறித்தானோ அந்த ராஜாவுக்கு ஒரு நோய் வந்து விட்டது, கழுத்துக்கிட்ட வந்தது. அது ஒரு யுனிக் பேத்தோஜன், அது பாக்டீரியாவா வைரஸான்னு தெரியல. ஸ்கின் ப்ராப்ளம் வந்து தடித்து போய் அவன் வலியால் தாங்க முடியாமல் சென்றான்.
அவனுக்கு பிற்காலத்தில் அதிராஜேந்திரன் பேர் கிடையாது, கிருமி கண்ட சோழன் பேர் வந்தது. கிருமி கண்ட சோழன், கழுத்துல ஒரு நோய் வந்துடுச்சு. ஆனா இப்ப நான் இவ்வளவு நேரமா அதிராஜேந்திரன் கிருமி கண்ட சோழன்லாம் சொல்றேன் இல்லையா, எங்க சம்பிரதாயத்துல எங்க ஆச்சாரியர்கள்லாம் அவன் பெயரை சொல்லவே மாட்டான். அவன் பேரை சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாதவன்னு அவ்யபதேசன் அவனுக்கு பேர். அவ்யபதேசன்னா எவனுடைய பேரை வாய் திறந்து சொல்லக்கூடாதோ, அதுதான் அதுக்கு அர்த்தம். அவ்யபதேசன் வந்தானா ஐயோ எவன் பேரை சொல்லக்கூடாதோ, அவன் பேரே சொல்ல மாட்டான். நான் உங்களுக்கு ஐடென்டிட்டிக்காக சொன்னேன், இனிமேலேருந்து அவ்யபதேசன், அவ்வளவுதான் ஞாபகம். அவ்யபதேசன்னா இவன், அவ்யபதேசன்னா இவன், அதான். இந்த அவ்யபதேசன் இறந்து விட்டான். அடுத்ததாக வந்த சோழராஜாக்கு தெரிஞ்சு போயிடுது, பெரிய அபச்சாரப்பட்டு விட்டோம் ராமானுஜரிடத்தில்னு. வரிசையா பெருமாள் கோவிலுக்கெல்லாம் நெல்லு போக ஆரம்பிச்சுடுத்து, நல்ல நிலைக்கு வந்துடுத்து. ஸ்ரீரங்கத்து கோவில் செழிப்புல வந்துடுத்து. மாருதி ஆண்டான ராமானுஜர் மேலக்கோட்டையிலேருந்து அமைச்சிருக்காரு இல்லையா, இவர் போய் பார்த்தார். பார்த்துட்டு சோழ வம்சம் மாறி எடுத்து, ராஜா மாறி இருக்கார், ரிஜி மாறி இருக்கு, நல்ல நிலைக்கு வந்துடுத்து. ஓடி வந்தார் மேலக்கோட்டைக்கு. அவன் போயிட்டான் அப்படின்னர். அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே அப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இந்த ரிஜி மாறி எடுத்துனா இனிமே பக்தி வரும், பக்தி வரும், பக்தி வரும். அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. அந்த அளவுக்கு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எப்பவுமே நம்ம என்ன வாழ்க்கையில் என்ன நினைக்கணும்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நல்ல விஷயம் சொல்லணும். அவர் உபன்யாசம் சொல்றார் அப்படின்னா பல பேர் துக்கப்பட்டுருவா. ஏன் சார் நல்ல விஷயமா சொல்லுங்க சார், ஏன் சார் அவர் உபன்யாசம்ன்றது நல்ல விஷயமா சொல்லணும். நல்ல விஷயம் சொன்னேனோ மாருதி ஆண்டானை போலே. அடுத்தது, அருளாழங் கண்டேனோ நல்லானை போலே. அருள் அருள் ஆழம் அப்படின்னு ஒரு பதிவு சொல்றது. இன்னொரு விதத்துல ஒரு உரையாசிரியர் அருள் ஆழி கண்டேனோ நல்லானை போலே அப்படின்னு ஒரு விஷயம். காஞ்சிபுரத்துல ஒரு நதி ஓடும், அந்த நதிக்கு ரொம்ப ஃபேமஸ் பேர் இருக்கு, வேகவதி. வேதவதி ராமாயணம், இது வேகவதி. அன்னவடி வாழசையும் அன்ன நடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள். அத்தனையன் அத்தனையன் புத்தியன அத்தியன புத்தி புரியாள். அன்னவடி வாழசையும் அன்ன நடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள். சரஸ்வதி தேவி வேகமா வந்த நதிதான் வேகவதி என்கின்ற பெயர். அந்த வேகவதி என்கின்ற நதி அது எப்போ ஓடித்து? பிரம்மா யாகம் பண்ணும் போது ஓடித்து. அப்புறம் எப்போ ஓடித்து? 2015 ஓடித்து. ஒரு பெரிய வெள்ளம் வந்தது பாருங்க, அப்போ ஓடித்து. 2 தடவை தான் அது இதிகாசத்திலே ஓடி இருக்கு. அந்த வேகவதி நதிக்கரையில் வாழ்ந்து வந்தவர் ஒருவர், சக்கரவர்த்தி என்று பெயர். அந்த சக்கரவர்த்தி சுவாமி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார், பெரிய மகாவித்வானாக இருந்தார். ஒரு நாள் அவர் அனுஷ்டானம் நதியில பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிணம் மிதந்து கொண்டு வந்தது. ஒரு காலத்துல அப்படிதான் கங்கையிலும் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இப்ப மாறி இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல கிரிமேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஈஸியா இருக்காது. அதுக்காக இப்ப அந்த காலத்துல அப்படி இருக்குங்கிறதுக்காக நதியில எல்லாம் கொண்டு விட்டுறாதீங்க. நதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. ரிவர்ஸ் ஆர் அவர் ட்ரெஷர். அது என்னவோ பல பேர் இப்போ கங்கையில போய் குளிக்க வேண்டும், காவேரியில போய் குளிக்க வேண்டும். அதுல ஒருத்தர் யாரோ ஒரு சாமி சொல்லி வச்சிருக்க, காவேரியில போய் குளிச்சா குளிச்ச துணியை அப்படியே அதுல போட்டுணுமா. இப்படிலாம் பண்ணாதீங்க. அது சுவாமியும் நான் கண்டிக்கிறேன், பண்றவாளையும் கண்டிக்கிறேன். நதியில போய் துணியெல்லாம் இஸ் இட் எ டம்பிங் கிரவுண்ட்? இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயம், நம்ம பொக்கிஷமா அதுல போய் விம்ம வச்சு புல்ல வச்சு தேக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு பிணம் மிதந்து கொண்டு வந்தது. சக்கரவர்த்தி அந்த சுவாமி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அங்க போய் பார்த்தா அந்த பிணம் மிதந்து வருது. என்ன பிணம்னு பார்த்தா அதனுடைய தோள்கள்ல, அந்த பிணத்தின் தோள்கள்ல சங்கு சக்கர பொறி இருக்கு, சமாஸ்ரயணமாயிருக்கு அந்த இதுக்கு. அப்படின்னா ஒரு வைணவருடைய ஒரு பிணம். அது எந்த சாதி என்ன மொழி ஒன்னும் பார்க்கல, இது விஷ்ணு பக்தன் திருமாலுடைய அடியவர். அடியவர் கடியவர் 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 கடியவன் உயர்ந்த பிணமாக இருக்கிறது. இதுக்கு நம்ம அந்திம சம்ஸ்காரம் பண்ணாம விட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு இந்த பிணத்தை எடுத்து கட்டையெல்லாம் வைத்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் இந்த சக்கரவர்த்தி. இது 4 பேர் அந்த ஊர்க்காரா பார்க்க மாட்டாளா? பார்த்துட்டு ஒவ்வொரு போய் அந்த ஊர்ல ஒரே பெரிய பஞ்சாயத்தே வந்துடுச்சு. அவர் மரத்துக்கு கீழே 4 பேர் சொம்ப வச்சுன்னு உட்காந்து விட்டான். இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இப்படி தெரியாத, ஊர் பேர் தெரியாத, சாதி தெரியாத ஒருவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பிரேத சம்ஸ்காரம் பண்ணலாமா?
சக்கரவர்த்தி சொன்னார், நான் பண்ணியிருக்கேன், அவர் உயர்ந்த விஷ்ணு பக்தர், எந்த சாதியாக இருந்தால் என்ன, பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, பண்ணியிருக்கேன், ஊரை விட்டு உன்னை பகிஷ்காரம் பண்ணிடுவோம்னா. அடுத்த நாள் அந்த பெருமாள், தேவ பெருமாள் வரதராஜன் சொன்னாராம் அந்த ஊர் மக்களுக்கு, உங்களுக்கு வேணா அவன் கெட்டவனாக பொல்லாதவனாக இருக்கலாம், ஊருக்கு அவன் பொல்லான், எனக்கு அவன் நல்லான், எனக்கு அவன் நல்லவன். அதனால அந்த சக்கரவர்த்தி வம்சத்துல வந்தவாளுக்கு நல்லான் சக்கரவர்த்தி என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அதனால பிணம் எப்பேற்பட்ட சாதியை சார்ந்ததுன்னு பார்க்கல, சங்கு சக்கரம் இருக்கா, வைணவர், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாரா. அதனால அந்த பெண்மணி சொன்னாலாம், அருளாழி கண்டேனோ நல்லானை போலே, நல்லான் மாதிரி எனக்கு குணம் பார்க்க தெரிந்ததா, நீருருக்கம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. சிங்கன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், அவன் ஒரு அடியவர், பூ தொடுத்து கொண்டு வந்தார், பானை செய்து கொண்டு வந்தார், பல பல கைங்கரியங்கள் செய்தார். எங்க? காசியில. இப்ப நடந்து பாருங்க, காசி தமிழ் சங்கமம், காசியில பண்ணிட்டு வந்தார் கைங்கரியம். காசி சிங்கான், காசி சிங்கணன் என்கின்ற பெயர். அவன் எவ்வளவு கைங்கரியம் பண்ணாலும் ஒரு சின்ன மெதப்பு, நமக்கு எல்லா கலைகளும் வரும், பாருங்க பானை பண்றேன், பாருங்க பூ தொடுக்கிறேன் இப்படின்னு நினைத்தான். ஒரு முறை அந்த கங்கையானவள் பிரவகித்து ஓடக்கூடிய தருவாயில இவன் போய், இதோ பாருங்க நான் குதிச்சு எப்படி பண்ற பாருங்கன்னு, அப்படி இங்கேருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தான் நீராடி செல்ல வேண்டும், தான் மிதந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீர்ல குதித்தான். அப்போ திடீர்னு பிளாஷ் ஃப்ளட்ஸ் வந்துருச்சு. இவன் அப்படியே தள்ளிண்டு போகும்போது அவன் பகவானை பிரார்த்தித்தான், பகவானே நான் உன்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கேன், ஏதோ மெதப்புல நீ கொடுத்த சக்தி என்று தெரியாமல் அகங்காரத்தால் செய்துவிட்டேன், எப்படியாவது என்னை கரை சேர்த்துருன்னு சொன்ன உடனே அழகா ஒரு தண்ணீர் அலை அவரை கரை சேர்த்து விட்டான். அப்போ அந்த காசி சிங்கனானுக்கு அந்த கொடூரமான சமயத்துல கூட பகவத் பக்தி ஞாபகம் வந்ததே. திரௌபதிக்கு எப்படி பெருமாள் ஞாபகத்துக்கு வந்தாரோ அந்த அளவுக்கு பகவத் பக்தி எனக்கு இருக்கா. அதனால நீருருக்கம் கொண்டேனோ காசி சிங்கனானை போலே. அடுத்தது இன்னொரு சரித்திரம் அந்த பெண் பிள்ளை சொல்றா. தொண்டைமான் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி, தொண்ட தேசத்தை ஆண்டவர், தொண்டை மண்டலத்தை ஆண்டவர் தொண்டைமான். தொண்டைமான் இளம் திரையன் அப்படின்னு கல்வெட்டுல எல்லாம் அவர் பேர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொண்டைமான் இளம் திரையன் அவன் ஆண்டு கொண்டு வரக்கூடிய தருவாயில ஸ்ரீனிவாச பக்தனாக இருந்தார். ஸ்ரீனிவாச பக்தர்னு சொன்னா திருப்பதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு வந்தார். தொண்டை மண்டலம் வேதியர் வாழவேன்னு தேசிகன் எடுக்கிறார். அதனால வேதம் கற்றவர்கள், வேதத்தின் ஆழம் கண்டவர்கள், பரம பக்தர்களாக சமுதாயத்தில் நல்ல நடத்தையோடு வாழ்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பிரதேசம் தான் இதெல்லாம் தொண்டை மண்டலம். காஞ்சிபுரம், மகாபலிபுரம், சென்னை இதெல்லாம் இருக்கு பாருங்க, திருவள்ளூர், இதெல்லாம் சேர்ந்து தொண்டை மண்டலம் ஒரு காலத்தில் கற்றவர்கள் வாழ்ந்த ஊரா இருந்திருக்கு. அவ்வளவு அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்துல நிறைய பாடசாலைகள், அது என்னவோ நமக்கு ஹிஸ்டரியில we have been taught as if after 1947 or after Britishers came only we were aware of education. அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்லாம் எப்படி இருந்தானே தெரியாது. பஞ்சாங்கத்தை பார்க்க தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் அஸ்ட்ரானமி தெரியாது. அப்படி இருந்திருக்கும். நம்மளுக்கே அப்படி கற்றுக்கிட்டு நம்மளை நம்ப வச்சுட்டா. ஞாபகம் வச்சுங்கோ, கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. பல்லவர்கள் காலத்துல 4ஆம் நூற்றாண்டு காலத்துல கூட தமிழகத்தில் நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்னேன்னா நீங்க நம்ப வேண்டாம், கல்வெட்டு சொல்றது. அந்த பல்லவர்கள் ஆண்ட காலத்துல ஸ்கூல்ஸ் பல இருந்திருக்கு. அந்த ஸ்கூலுக்கு கட்டிகா அப்படின்னு பேருன்னு கல்வெட்டு சொல்றது. கட்டிகானா ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸ். கட்டிகானா நாழிகைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால தான் ஒரு நாழிகை இருந்தாலும் போரும் மோட்சம் கிடைக்குங்கிறதுனாலதான் சோளிங்கர் என்கின்ற நரசிம்மர் கஷேத்திரத்துக்கு கட்டிகாச்சலம் என்று பெயர். திருக்கடிகை. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் புலிகின்ற பொன்மலையை தக்கானை தடிகை குன்றின் மிசை இருந்த அக்கார கனியை அடைந்து உயிந்து போனேனே. ஆழ்வாருடைய பைந்தமிழ். கட்டிகான நாழிகை, கட்டிகான ஸ்கூல்னு அர்த்தம். எண்ணாயிரம்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எண்ணாயிரத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கல்வெட்டு 6ஆம் நூற்றாண்டுல அந்த இடத்துல 350 குழந்தைகள் வேதம் படிச்சாலாம். கல்வெட்டுல சொல்லியிருக்கு.
அந்த 350 குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களுக்கு மந்த்லி எவ்வளவு சம்பளம், என்னென்ன அலவன்ஸ், என்னென்ன மத்தியான சாப்பாடு போடுவா, கார்த்தால போடுவாலே பல்லவன் எழுதி வச்சிருக்கான். கல்வெட்டு இல்லைன்னு வச்சுங்கோ, நம்மளை யார் வேணாலும் குழப்பிடலாம். கல்வெட்டு ராஜாக்கள்லாம் அந்த காலத்தை ஜாகிரதையா எழுதி வச்சிருக்கா. உதர் எழுதுற கல்வெட்டுல ராச சோழன், ஏன்பா ராசன்னு எழுதுற, அது தமிழ். ராஜராஜ சோழன் தன்னுடைய பெயரை பொறிக்கும் போது பிருஹதீஸ்வரர் கோவில்ல ராஜன்னு பதிக்கிறார், ராசன்னு பழிக்கல. அது ஏன்னா அவர் சொல்ற ஜங்கிறது வடமொழி சொல். அதுதான் தொல்காப்பியர் ஏத்துன்னு இருக்காரு. 4 விதமான சொற்கள் 347வது பகுதியில வரும்போது தொல்காப்பியத்துல வட சொல்லையும் ஏற்கலாம்னு தொல்காப்பியர் சொல்லி நச்சினார்கிரியர் உரையிலையும் அது இருக்கு.